சென்டமேப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நடப்பு நிகழ்வுகள்ல இன்னைக்கான செய்தித்தாள் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இஸ்ரோ புதிய தலைவர் வி நாராயணன் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. இவர் வந்து 11வது தலைவராக நியமனம் செய்யப்படுகிறார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரு அப்படின்னா எஸ் சோமநாதன் அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. சரியா, இவருமே வந்துட்டு புதிய தலைவர் நாராயணனுமே வந்துட்டு தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவர் வந்துட்டு புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள வி நாராயணன் ஜனவரி 14ஆம் தேதி வந்து பொறுப்பேற்கிறார். ஏன்னா 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தவர் சோமநாதனோட பதவி காலம் வந்து முடியறதுனால நாராயணன் அவர்கள் வந்து 14ஆம் தேதியில இருந்து பதவி ஏற்கிறாரு. அவர் 2 வருஷம் வந்து இந்த பதவியில இருப்பாரு. அடுத்தது இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன பதவியில இருந்தாரு அப்படின்னா திருவனந்தபுரம் வலியமலையில் அமைந்த இஸ்ரோவின் திரவ உந்து அமைப்பு மையத்தின் இயக்குனரா அவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. சரியா, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ திருவனந்தபுரம் வலியமலையில் அமைந்த இஸ்ரோவின் திரவ உந்து அமைப்பு மையத்தின் இயக்குனரான வி நாராயணன் கரக்பூர் ஐஐடியில் பட்டம் பெற்றவர். சரியா, ஐஐடியில வந்துட்டு பட்டம் பெற்றவர். இது எல்லாமே வந்துட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா, இவரோட அனுபவம் பாருங்க, 40 ஆண்டு கால அனுபவத்தோட இவர் வந்துட்டு இப்போ இஸ்ரோவோட புதிய தலைவரா நியமிக்கப்படுறாரு. ஓகேவா, பிப்ரவரி 5 டெல்லி பேரவை தேர்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு தேர்தல் இந்த தேர்தல் பத்தின டீடைல்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா தலைமை தேர்தல் ஆணையர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ராஜீவ் குமார் தான் வந்துட்டு தலைமை தேர்தல் ஆணையர். ஓகேவா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ தலைமை தேர்தல் ஆணையர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ராஜீவ் குமார் அவர்கள் தான் வந்துட்டு தலைமை தேர்தல் ஆணையர். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3ல கடல் ஆமைகளை பாதுகாப்பதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலம் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு வந்து எதெல்லாம் முன்னோடி மாநிலம், 2வது இடம் 3வது இடம் சொல்லி எதெல்லாம் டீடைல்ஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே வந்து நீங்க படிச்சு வச்சுதான் ஆகணும். ஸோ கடல் ஆமைகளை பாதுகாப்பதில் தமிழ்நாடு வந்து முன்னோடி மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அமைச்சர் பொன்முடி சொன்னாங்களா அப்படிலாம் சொல்லி கேட்க மாட்டாங்க. ஸோ ஆமைகளை பாதுகாப்பதில் தமிழ்நாடு முன்னோடி நிலையில இருக்கு, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பேஜ் நம்பர் 5ல நாளை ஸ்பேஸ் டெக் விண்கலங்கள் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி இஸ்ரோ வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ PSLV C60 ராக்கெட் வந்து போன வாரம் அனுப்பியிருந்தாங்க, லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுல எடுத்து செல்லப்பட்ட அந்த விண்கலங்கள் வந்துட்டு விண்வெளியில் ஒருங்கிணைக்கும் நிகழ்வு வந்துட்டு வியாழக்கிழமை நடைபெற உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஸோ இந்த PSLV C60 ராக்கெட் மூலமா எடுத்து செல்லப்பட்ட விண்கலங்கள் வந்துட்டு விண்வெளியில் என்ன ஆகும்னா அங்கங்க வந்துட்டு என்ன ஆகும்னா அதை வந்துட்டு லேண்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயம் வந்து வியாழக்கிழமை வந்து நடைபெறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, அடுத்து பேஜ் நம்பர் 9ல வெளிநாடுகளில் பதுங்கிய குற்றவாளிகளை கண்டறிய இணையதளம். ஸோ அமித்ஷா அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இணையதளம் பேர் வந்து பாரத் போல் அப்படின்ற பேர். ஓகேவா, முக்கியமான கரண்ட் அஃபேர் இது. ஸோ இந்தியாவில் குற்றம் புரிந்த, அதாவது இந்தியாவில குற்றம் செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வெளிநாடுகள்ல போய் தங்கிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பாரத் போல் அப்படின்ற ஒரு இணையதளத்தை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் சார் அமித்ஷா வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா, இது வந்து கொஞ்சம் முக்கியமான நியூஸ், படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆஸ்பிரன்ஸ்க்கான ஒரு நியூஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி இல்லாம சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுத்தையுமே சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க, தகவல் ஆணைய பணியிடங்களை நிரப்ப உத்தரவு. உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க மத்திய மாநில தகவல் ஆணைய பணியிடங்களை நிரப்பதற்கான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, மாசுபாட்டை குறைக்கும் BS7 அறிமுகப்படுத்த காலக்கெடு வந்து அமைச்சிருக்காங்க. மாநில அரசுகளுக்கு நிதின் கட்காரி வந்து வலியுறுத்திருக்காரு. இது எதுக்காக அப்படின்னா பழைய வாகனங்களை அழிக்கும் கொள்கை, பாருங்க, பழைய வாகனங்களை அழிக்கும் கொள்கை செயல்பாட்டை விரைவுபடுத்தவும் மாசுபாட்டை குறைக்கும் பாரத் நிலை 7. ஓகேவா, இதுதான் அந்த BS7 அப்படின்றது பாரத் நிலை 7 அப்படின்னு சொல்லுவாங்க. பாரத் நிலை 7. சரியா, இந்த பாரத் நிலை 7 அறிமுகப்படுத்துவதற்கான காலக்கெடு வகுக்க மாநில அரசுகளை வலியுறுத்தியுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்காரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த BS7 அப்படின்றது ஃபுல் ஃபார்மாவும் கேட்பாங்க. BS7னா என்ன, பாரத் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பாரத் நிலை 7 இது எதுக்காக அப்படின்னா மாசு கட்டுப்பாட்டை குறைக்கிறதுக்கான ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 10ல 2047க்குள் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மேற்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அப்படி வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த ஹெட்டிங்க யார் சொன்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.
ஜெகதீப் தன்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 2047 முக்கியமா ப்ரீவியஸ் இயர்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு கேட்பாங்க, எந்த ஆண்டுக்குள்ள வளர்ச்சி அடைந்த நாடாக மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அறிவிச்சிருக்காரு, துணை குடியரசுத் தலைவர் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ 2047க்குள் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மேம்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, அமெரிக்கா அதாவது பகவத்கீதை மீது இந்திய வம்சவழி எம்பி பதவி பிரமாணம் செஞ்சிருக்காங்க. ஓகேவா, அமெரிக்காவோட எம்பி, அதாவது இவர் பேர் வந்துட்டு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழவையான பிரதிநிதிகள் அவைக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் வெற்றி பெற்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுஹாஸ் சுப்பிரமணியம். ஓகேவா, சுஹாஸ் சுப்பிரமணியம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பகவத்கீதை மேல பதவி பிரமாணம் செஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2013ஆம் ஆண்டு அமெரிக்க பிரதிநிதிகள் அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஹிந்து அமெரிக்கரான துளசி கப்பாட், 43 வயசு அவங்களுக்கு, அவங்களுமே வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, பகவத்கீதை மேல வந்துட்டு அவங்க பதவி பிரமாணம் செஞ்சிருப்பாங்க. சரியா, ஓகே. அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களை பரிசீலிக்க அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் வந்துட்டு இன்னைக்கு வந்து நடைபெறதா சொல்றாங்க. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து சீக்கிரமா எடுத்துட்டு வர போறாங்க, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை முதல் பாதுகாப்பு பேச்சில் இந்தியா மலேசியா முடிவு. ஸோ இதுல பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்த, ஸோ பயங்கரவாதம் மூலயமா நடக்கிற எல்லா விஷயங்களையும் மேம்படுத்துறதுக்காக இந்தியா மலேசியா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல முதல் பாதுகாப்பு, அதாவது இந்த நாடுகளிடையே டெல்லியில் நடைபெற்ற முதல் பாதுகாப்பு பேச்சுவார்த்தையில் சர்வதேச என்னென்ன பாதுகாப்பு பேசியிருக்காங்க பாருங்க, சர்வதேச பிராந்திய மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ புது டெல்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலை செவ்வாய்க்கிழமை சந்தித்த மலேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைமை இயக்குனர் நுஷீர்வான் ஆபிதின், இவங்க பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இந்தியா சார்பில் பங்கேற்றவர் யார் அப்படின்னா அஜித் தோவால். ஓகேவா, இவர் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். அதே மாதிரி மலேசியா சார்பில் பங்கேற்றவர் வந்துட்டு நுஷீர்வான் ஆபிதின். ஓகேவா, இவரு மலேசிய பாதுகாப்பு கவுன்சில். சரியா, அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்பகத்தன்மையான உறவை இந்தியா அமெரிக்கா மேம்படுத்துவது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெள்ளை மாளிகையில வந்து அறிக்கை சொல்லியிருக்காங்க, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நம்பகத்தன்மையான மேம்படுத்துவது அவசியம், உறவை மேம்படுத்துவது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, விருதுகள்லாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல அர்ஜுனா விருது வாங்கின துளசிமதி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வாங்கின விருதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு வந்து சமர்ப்பணம் செஞ்சிருக்காங்க. இவங்க வந்து எந்த போட்டியிலனா தமிழக பேரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி. ஓகேவா, அவங்க அப்பாவோட முருகேசன், அவங்க அப்பா பேரும் முருகேசன், அவங்களுக்கு வந்துட்டு அதை சமர்ப்பிச்சு இருக்காங்க. சரியா, ஸோ எந்த போட்டி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பேரா பேட்மிண்டன். சரியா, பேரா பேட்மிண்டன்ல விளையாடுன துளசிமதி அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்க. ஓகே, அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்களோட விருதை வந்துட்டு அப்பாவுக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க. வழக்கமா வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தன்னோட பெற்றோர்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ராஜ்காட் வளாகத்தில் பிரணாப் முகர்ஜி நினைவிடம் சொல்லியிருக்காங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு ராஷ்டிரிய ஸ்மிருதி வளாகத்தில் நினைவிடம் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஸோ இதுல வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த இடத்துல நினைவிடம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ராஷ்டிரிய ஸ்மிருதி வளாகத்துல வந்துட்டு நினைவிடம் அமைக்கிறதுக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ அதுக்குதான் நன்றி சொல்ல விதமா அவங்களோட மகள், அதாவது யாருன்னா பிரணாப் முகர்ஜியோட மகள் வந்துட்டு பிரதமருக்கு நன்றி சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வட கொரியா அறிவிப்பு. இது எப்படி கேட்பாங்கன்னா, ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணவங்க யாரு அப்படின்னு கேட்டா வட கொரியா வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகே, அடுத்தது காமராஜர் விருதுக்கு KV தங்கபாலு தேர்வு. சரியா, ஸோ காமராஜர் விருதுனா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க படிக்கணும், எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரியா, இது வந்து நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் பெருந்தலைவர் காமராஜர் விருதுக்கு தமிழ்நாடு காங்கிரசின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சரியா, இதுக்கான அறிவிப்பு தான் வந்து தமிழக அரசு வெளியிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பெருந்தலைவர் காமராஜர் விருது வந்து பாருங்க, பள்ளிகள் திறந்து இலவச கல்வி திட்டம், சத்துணவு திட்டம் ஆகியவற்றை தந்தவர் முன்னாள் முதல்வர் காமராஜர். இது உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அவரது அடிச்சுவட்டில் தொண்டாற்றி வரும் ஒருவருக்கு 2006ஆம் ஆண்டு முதல் பெருந்தலைவர் காமராஜர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ முக்கியமான இது.
ஸோ பெருந்தலைவர் காமராஜர் விருது எந்த ஆண்டுல இருந்து வழங்கப்பட்டாங்க அப்படின்னா 2006ஆம் ஆண்டுல இருந்து வழங்கப்பட்டு வராங்க. அதுல இதுவரை 18 பேருக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த நிகழாண்டுல இப்போ பெருந்தலைவர் காமராஜர் விருதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான KV தங்கபாலு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஓகேவா? இந்த விருதுல வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 லட்சம் தொகை, 1 பவுன் தங்க பதக்கம், தகுதியுரை ஆகியன வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது என்னைக்கு அப்படின்னா திருவள்ளுவர் திருநாளான வரும் 15ஆம் தேதி சென்னையில வந்துட்டு நடைபெற உள்ள விழாவில் இந்த விருது வந்து அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ காமராஜர் விருதுனா என்ன, எப்போ தொடங்கினாங்க, சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வருஷம் யாருக்கு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். 2006ஆம் ஆண்டு, இது ரொம்ப முக்கியமானது, அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். 2006ஆம் ஆண்டுல இருந்து இந்த பெருந்தலைவர் காமராஜர் விருது வந்துட்டு வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு யாருன்னா தங்கபாலு அவர்களுக்கு வந்து வழங்க போறாங்க. சரியா? அடுத்தது 26 பேருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள். ஸோ அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் வந்து வழங்கியிருக்காரு. சரியா? 26 பேருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள். இது நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஒண்ணு நோட் வச்சு எழுதி வச்சுக்கோங்க, என்னென்ன விருது யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க எடுத்து பார்த்தாலும் இந்த விருதுகள்ல இருந்து கண்டிப்பா 2 கேள்விகள் வராம கொஸ்டின் பேப்பர் இருக்கவே இருக்காது. சரியா? ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுங்க, கட் பண்ணி கூட நீங்க நோட்ல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த விருது வந்துட்டு தமிழ் வளர்ச்சித்துறை விருதுனா என்ன? தமிழ் வளர்ச்சிக்கு சிறந்த பங்களிப்புகளை வழங்கிய 26 பேருக்கு 2023ஆம் ஆண்டுக்கான பல்வேறு விருதுகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் வந்து வழங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்காக இந்த விருது கொடுக்குறாங்க அப்படின்னா, தமிழுக்கும் பண்பாட்டு வளர்ச்சிக்கும் சிறந்த தொண்டாற்றுபவருக்கும் எந்த நிறுவனம் வந்து தமிழுக்கு சிறந்த தொண்டாற்றுதோ அவங்களுக்கான விருதுகள் தான் வந்து இதெல்லாம் வழங்குவாங்க. அந்த வகையில இந்த வருஷம் வந்துட்டு 26 பேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம். கபிலர் விருது. கபிலர் விருது யாரு கொடுத்திருக்காங்க? கவிஞர் முத்தரசன். சரியா? உவேசா விருது முனைவர் ராமநாதன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது கம்பர் விருது முனைவர் மா.பெ. சீனிவாசன். சொல்லின் செல்வர் விருது முனைவர் இ.சா. பர்வின் சுல்தானா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. உமறு புலவர் விருது தா. சையது காதர் ஹுசைன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஜி.யு. போப் விருது வந்து யாருக்கு பாருங்க, முனைவர் வே. முருகன் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இளங்கோவடிகள் விருது முனைவர் சிலம்பு நா. செல்வராசு, அவரோட பேர் வந்து சிலம்பு நா. செல்வராசு, அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அம்மா இலக்கிய விருது முனைவர் சரளா ராசகோபாலன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிங்காரவேலர் விருது வந்து சுப்பிரமணி. அயோத்திதாச பண்டிதர் விருது முனைவர் மு. சச்சிதானந்தம். மறைமலை அடிகளார் விருது புலவர் ராமலிங்கம். அருட்பெரும் ஜோதி வள்ளலார் விருது முனைவர் அருள் செல்வி. காரைக்கால் அம்மையார் விருது முனைவர் கி. மஞ்சுளா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் 26 பேரும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? எல்லாத்தையுமே வந்துட்டு படிச்சுக்கோங்க, கட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து சிறந்த மொழிபெயர்ப்பாளர். அதாவது இந்த 26 பேர்லயுமே வந்துட்டு சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இன்க்ளூடட் தான். சரியா? ஸோ அவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி பிரபாஸ் ஸ்ரீதேவன். தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கும் தமிழ்தாய் விருது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு தமிழ்தாய் விருது. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதுதான், கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதோட இல்லாம படிங்க எடுத்து. ஓகேவா? ஸோ இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்தாச்சு. இதே மாதிரி நாளைக்கான நடப்பு நிகழ்வுகளை சந்திக்கலாம். நன்றி.